Okay, sir. See, they are useful for conjugate harmonic and the construction of the antiquity function. Construction of analytic function. Same, இந்த analytical function பண்ணுறது போல தான் conjugate harmonic. Conjugate harmonic. இந்த ரெண்டுக்குமே ஒரு 3 மெத்தட் இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மில்லியன் தாம்சன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். மீதி 2 மெத்தடு நார்மலாக தான் இருக்கும். அது நமக்கு தேவை. சரிங்களா? ஃபஸ்ட்டு மில்லியன் Okay. 3 மெத்தட் நான் சொல்லிடுறேன். பட் நம்ம யூஸ் பண்ணுறது தேர்ட் மெத்தட் தான். அதாவது ஃபஸ்ட் மெத்தட் எழுத மாட்டேங்குது. மில்லியன் தாம்சன் மெத்தட். சார் இப்போ கான்ஜுகேட் ஹார்மோனிக்ங்கிறது இப்போ யூ கொடுத்துருவாண்டாங்கன்னு யூங்கிறது ரியல் பார்ட். சரிங்களா? இதனுடைய கரஸ்பாண்டிங் இமேஜினரி பார்ட் யாரோ அவன் தான் வந்து கான்ஜுகேட் ஹார்மோனிக். ஓகே சார். அதே மாதிரி வி கொடுத்துட்டானா வி கொடுத்துருவாங்க. யூ நம்ம என்ன பண்ணணும், யூ கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த யூ கரஸ்பாண்டிங் கண்டுபிடிக்கும் பார்த்தியா அவன் தான் வந்து வியோட கான்ஜுகேட் ஹார்மோனிக். மாற்றி மாற்றி பண்ணுறது. அப்போ என்னது கண்டிப்பாக லேப்லாஸ் ஈக்குவேஷன் சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதை வச்சு தான் நம்ம போடுறாங்க. சரிங்களா? ஓகே சார். சரி, இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா மில்லியன் தாம்சன் மெத்தட்படி யூ கொடுத்துருவாங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருவாங்க, யூ இஸ் கிவன். ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ் வந்து ரியல் பார்ட் கொடுத்துருவாங்க. இமேஜினரி பார்ட் எப்படி கண்டுபிடிக்கும்? யூ இஸ் கிவன். சரிங்களா? அப்போ யூ இஸ் கிவன்னா நம்ம ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் இஜெட்டோட ஃபார்முலா. ஏன்னா ரியல் பார்ட் கொடுத்துருவாங்க, இமேஜினரி பார்ட் இல்லை. அப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எஃப் ஆஃப் இஜெட், அதாவது இது அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். அப்போ அந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் டைரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா கொஞ்சம் பார்த்துங்க. யூ எக்ஸ் ஆஃப் இஜெட் கமா 0 இன்ட்டு டிஇஜெட் மைனஸ் ஐ இன்ட்டு இன்டெக்ரல் யூ ஒய் ஆஃப் இஜெட் கமா 0 இன்ட்டு டிஇஜெட் ப்ளஸ் சியில். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, யூ வந்து கிவன் ப்ராப்ளத்தில் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இஜெட் ஆர் கான்ஜுகேட் ஹார்மோனிக்னா இந்த வீலேருந்து இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்கறது இந்த ஃபார்முலா. அப்போ எஃப் ஆஃப் இஜெட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இதுலேருந்து நம்ம யூ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும், இதுலேருந்து யூ ஒய் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எப்படிக்கும், யூ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யும் யூ ஒய் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யும் கிடைக்க மாட்டாங்க. அப்போ அதில் என்ன பண்ண போகிறாங்க, எக்ஸுக்கு பதிலாக இஜெட். கரெக்டுங்களா? இதை கண்டுபிடிச்ச பின்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக இஜெட்டாகவும் ஒய்க்கு பதிலாக 0வும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. சரியாம்மா? ஓகே சார். சரி, இது என்னது, ரியல் பார்ட் வேல்யூஸ் கிவன். ரியல் பார்ட் வேல்யூ கிவன். இதே இமேஜினரி பார்ட் வேல்யூ கிவன் எப்படி ஆகும், வி கிவன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? வி இஸ் கிவன், இமேஜினரி பார்ட் வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்போ இதே எஃப் ஆஃப் இஜெட் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்துக்கோங்க. எப்படி சேஞ்ச் ஆகும், சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுமா, சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண என்ன சேஞ்ச் ஆகும் சொல்லுங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு இதை இந்த யூஎக்ஸுக்கும் யூஒய்க்கும் சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. தட் மீன்ஸ் யூஎக்ஸ் ஈக்குவல் என்னது, விஒய்யா? ஓகே சார். அப்போ வி இஸ் கிவன்னா இதே ஐடியா தான். பட் அப்படி சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன கிடைக்குமா, வி ஒய் பை z கமா 0 into dz minus I integral minus vx minus v. ஓகே சார். vக்கு மாத்திருங்க, அப்படி vக்கு மாத்திருங்க. ஓகே. அப்போ என்ன ஃபார்முலா கிடைக்குது, நியூ ஃபார்முலா என்ன கிடைக்குமா, that is equal to integral vy into z comma 0 into dz plus I into integral vx into z comma 0 into dz. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? அப்போ ரியல் பார்ட் கொடுத்துருந்தோன்னா யூஎக்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, யூஒய் அப்ளை பண்ணுறீங்க. இமேஜினரி பார்ட் கொடுத்தோன்னா அப்படியே சிஆர் ஈக்குவேஷன், அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நம்ம சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிட்டு இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணிடுவோம். ஈஸியாக. சரிங்களா? ஓகே சார். சரிங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுடைய டெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த ஒரு ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு.